ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரிக்காக சீரியல் பார்க்குற நம்ம விகா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் ஹாஸ்பிட்டல்லேருந்து காவேரிக்கு கால் பண்ணுவார். காவேரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், பட் கேட்குறதுக்கு ரொம்ப தயக்கமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. நீ என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டியே அப்படின்ற மாதிரி ரொம்ப தயங்கி கேட்பார். உடனே காவேரி வேறு எதுவும் நினச்சிக்குவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறாரு போல இருக்குது. ஒருவேளை வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்புறது, இல்லை வெளியில் வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ண வைக்கிறத பற்றி ஏதோ டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. எப்படியும் வந்துட்டு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் எல்லா முடிவும் எடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய ஹோப்பில் வந்துட்டு, சொல்லுங்கள், என்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? எந்த டெசிஷனாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே விஜய் டப்புன்னு கேட்டுருவார், வெண்ணிலாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டுமா காவேரி? ஏன்னா வந்துட்டு டாக்டர் அட்வைஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவளை வந்துட்டு என் கூடவே வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு அவளுக்கு எந்த மெமரிஸுமே இப்போ கிடையாது, என்னோட ஞாபகம் மட்டும்தான் இருக்கிறதுனால என்னால் மட்டும்தான் அவளோட பழைய மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்காக நான் தான் அவளுக்கு மென்டலாக சப்போர்ட் பண்ணணும். அவளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மெடிசன் வந்து ரொம்ப முக்கியமாக, மெடிசனை தாண்டி என்னோடய மென்டல் சப்போர்ட் அவருக்கு ரொம்பவே தேவைப்படுறதுங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிவிட்டு, டாக்டரோட அட்வைஸ் என்னென்னா நான் கூடவே இருந்து பார்த்துக்கணும் தான், அதனால தான் கேட்குறம்மா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத காவேரி, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, காவேரி ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ரொம்ப கோவமும் வந்துடும். அட் த சேம் டைம் வந்துட்டு இவர் இப்படி கேட்குறது கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் வந்துட்டு விஜய்கிட்ட எதையுமே வெளியே காமிச்சிக்காமல் எப்பவும் போல் வந்துட்டு பேசுவாங்க. நீங்கள் எதுக்கு எங்கிட்டலாம் பெர்மிஷன் கேட்டுட்ருக்கீங்க? நீங்கள் உங்கள் வீடு நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க, வெண்ணிலா வந்துட்டு நீங்கள் தான் டேக் கேர் பண்ணணுங்கிற மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வேண்டா வெறுப்புக்கு எங்கிட்டலாம் பெர்மிஷன் கேட்டுட்டு நான் யார் அதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு? இது உங்கள் வீடு, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வெண்ணிலா விஷயத்தில் நான் எதுக்கு தலையிடணும்? அந்த மாதிரி தலையிடுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. என்ன வேணுமோ நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற? ஏன் நான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்ததே நீ தானே, பட் அதுக்கப்புறம் நான் எவ்வளோலாம் உன்னை கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன், நீ ஏன் எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிற? என்னோடய சுச்சுவேஷன் உனக்கு புரியுதா புரியலையான்றது தெரியல, பட் கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீ இப்படி பேசுகிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காவேரி. என்னதான் ஒரு பக்கம் பொசசிவ் இருந்தாலும் நான் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், மென்டலாக ரொம்ப நான் வீக் ஆகிட்டேமா, என்னை ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? எனக்காக நீ ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறியே, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுறேன்னு ரொம்ப வருத்தமாக பேச, உடனே காவேரி அதுக்குமே ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்குங்க, நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நான் அப்புறமா பேசுகிறேன், இப்போ கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கேன், சாரிங்க, அப்புறமா பேசுகிறேன், நீங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க காலை. விஜய் ரொம்ப வருத்தப்படுவார். ஏன் காவேரி இப்படி பண்ணிகிட்ருக்கா? வெண்ணிலா வந்துட்டு கூட்டிகிட்டு வரதா வேண்டாமாங்கிறத கூட தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாளே, நம்மளுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக பேசுவாள், எப்போவுமே வந்துட்டு நம்மளுக்காக ஒரு லவ்வாக பேசுவாள், அந்த லவ் கூட இப்போ இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ வேண்டா வெறுப்புக்கு அவள் பேசுகிற மாதிரி தெரியுது, எங்களுக்குள்ளே ரொம்ப டிஸ்டன்ஸாக ஃபீல் ஆகுது. ஆனால் வந்துட்டு வெண்ணிலாவை நான் இப்போ விட்டுட்டும் போக முடியாது, டாக்டர் சொல்கிற மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்லேயோ எங்கேயாவது தங்க வச்சு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னும் பெரிய குற்ற உணர்ச்சி எனக்கு தான் இருக்கும், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே காவேரி. சரி, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், கடவுளே பார்த்து நல்ல ஒரு வழி காட்டட்டும். வெண்ணிலாவையும் ஃபேஸ் பண்ண முடியாமல், காவேரி ஹேண்டில் பண்ண முடியாமல் என்னை இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படியோ அவளை ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கிளம்பும்போது காவேரி யோசிப்பாங்க, சரி நம்ம கொஞ்சம் கூட ஓவராக நடந்துக்கிறோமோ, அவரை புரிஞ்சுக்காமல் இப்படி நடந்துக்கிறது அவருக்கு உண்மையாலுமே ஹர்ட் ஆகும் போல இருக்குது, அவர் இவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகி பேசுகிறத நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம பொசசிவ்லாம் செகண்டரியாக தான் இருக்கணும். வெண்ணிலா கூட அவர் நைட் ஃபுல்லாக எவ்வளோ நைட் அவர் கஷ்டப்பட்டுருக்காரு, அப்பவும் போய் நம்ம எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, எந்த சப்போர்ட்டுக்கும் அவர் கூட நிற்க கூட கிடையாது. அவர் அங்கே இருக்கும்போது நான் இங்கே தான் இருந்துகிட்டு இருந்தேன், அது கூட பரவாயில்ல, இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு வேண்டி அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு முடிச்சுட்டு நிற்கும்போது இந்த டைமில் கூட நம்ம எவ்வளோ பொசசிவாக யாரோ மாதிரிக்கு நடந்துக்கிட்டால் நல்லாவே இருக்காது. நம்ம போய் வெண்ணிலாவை வந்துட்டு அவர் கூடயே கூட்டிகிட்டு வந்துடலாம், வெண்ணிலாவை டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம், கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், கடவுளாக பார்த்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வாழ்க்கையே கிடைக்காம போனாலும் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு விஜய்க்கு வந்துட்டு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவர் நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அதெல்லாம் மறந்துட்டு நான் இப்படி நடந்துக்கிறது ரொம்பவே தப்பு, நான் இப்போவே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறேன், விஜய் கூட வெண்ணிலாவையும் கூட்டிகிட்டு வந்து இங்கேயே வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்துட்டு என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து நான் என் வாழ்க்கை அமைச்சிக்கிறேன், ஒருவேளை வெண்ணிலா குணமானதுக்கப்புறம் எனக்கு விஜய் தான் வேணும்னு கேட்டால் கூட அதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன், என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையே எனக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு, நான் எது மேலே ஆசைப்படணும், நான் எப்போ சந்தோஷமாக இருக்கணும், அதை வந்துட்டு எனக்கு நிலைக்கவே நிலைக்காது, என் ராசி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கண்ணிலேருந்து அவங்களுக்கு தண்ணி வரும், அதை தொடச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறக்காக கிளம்பிடுவாங்க. உடனே தாத்தா இடையில வந்து கேட்பார், என்னம்மா காவேரி எங்கே போகிற, என்ன அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்கு, ஆஃபீஸ் போகலே அப்படின்ற மாதிரி கேட்க,
இல்லை தாத்தா, வெண்ணிலாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வர போகிறோம். விஜய் இப்போ தான் கால் பண்ணார். நானும் கூட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். அவர் தனியாக வந்துட்டு அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். நானும் கூட போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி நீ எல்லாம் யோசிச்சு தான் பண்ணுறியாம்மா? வெண்ணிலாவை திரும்பவும் வந்துட்டு இங்கே அழைச்சிட்டு வர்றது நல்ல முடிவு தானா? நீயே யோசிச்சுக்குமா. ஏன்னா வந்துட்டு இப்போவே கையோட ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில் எங்கேயாவது தங்க வச்சா கூட தங்க வச்சுக்கலாம். அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி பேசிக்கலாம்ல. ஏன் இப்போ நீ வீட்டுக்கு வரக்கு ஒத்துக்கிற? அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டாலோ இல்லை வெண்ணிலாவே குணமாய் ஒரு வேளை எனக்கு விஜய் தான் வேணும், விஜயை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்னம்மா பண்ணுறது? இதெல்லாம் பார்க்குற நிலமையில நான் கிடையாது. அதை பார்க்குற தெம்பும் கிடையாது எனக்கும் பாட்டிக்கும். நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்காத காவேரி. இப்போவே உன் மனசில் இருக்கிறது எதுனால நீ ஓப்பனாக வெட்டு 1 துண்டு 2ன்னு அடித்து பேசிடு. விஜய் வந்துட்டு சின்ன பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது. அவனுக்கு மற்றவங்க மனசெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எப்போவுமே விளையாட்டுத்தனமாக ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான். காலையில் கூட நீ பார்த்தில்ல, நீ சொல்ல வந்ததையும் நீ பேச வந்ததையும் புரிஞ்சுக்காமல் அவன் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ஆனால் உன்னோட கஷ்டம் எனக்கு நல்லா புரிஞ்சுதுமா. எவ்வளோலாம் நான் பார்த்துருக்கேன் என் வயசுக்கு. அதனால் நீ எப்போவே வந்துட்டு நல்ல முடிவாக நீயே டெசிஷன் வந்துட்டு கரெக்டாக எடுத்துருமா. அதுக்கப்புறம் தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல, காவேரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா. வெண்ணிலா வந்துட்டு எப்படினாலும் குணப்படுத்த வேண்டியது நம்ம கடமை தானே. அவருக்கு இருக்க குற்ற உணர்ச்சி சரியாகணும்னா வெண்ணிலா குணமாகி தான் ஆகணும். குணமாகி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதெல்லாம் ராகினி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓ, இந்த மாதிரிலாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? புருஷன் கூட சேர்ந்து ஒத்துதி சப்போர்ட் பண்ணி அதில் வந்துட்டு விஜயை கரெக்ட் பண்ணிடலான்னு பார்க்குறாளா? இவள் சரியான கில்லாடியாக தான் இருக்கா. இப்போ வந்துட்டு விஜய் இவளுக்குள்ளே வந்துட்டு வெண்ணிலானால டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுதுன்னு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் பழைய மாதிரி ஆட்டம் போடலான்னு நினச்சிட்டு தான் இந்த பிளானெல்லாம் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்க்கலாம் என்ன மாரி இந்த வீட்டில் இவன் என்ன பண்ணிடுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பிளான் போட்டுட்டு சிரிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நிவின் யமுனாவை காட்டுறாங்க. யமுனா வந்துட்டு நிவினை நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் மிதந்துட்டுருப்பாங்க. இவரை நமக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மாட்டியே இவ்வளோலாம் பேசுகிறாருன்னா நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு இருக்கு. அப்பாடா, இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருந்தேன். இப்படியே அவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிடுவேன். அவருக்கு என்னை பிடிக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக நடந்துக்குவேன். இப்போவே அம்மா வந்துட்டு போனதுக்கப்புறம் அவர் நிறைய மாற்றத்தை அவர்கிட்ட பார்க்குறேன். நம்ம அம்மாக்காகவும் நம்மளுக்காகவும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மாட்ட பேசினார். அவங்க அம்மாட்ட கூட என்ன வச்சு தானே அவர் சண்டை போட்டார். அவளே வந்துட்டு வாலண்டியராக சண்டைக்கு வரதில்லம்மா. நீ ஏதாவது ஆரம்பிக்கிறதுனால தான் அவனை எதிர்த்து பேசுகிறான். பிடிச்சோ பிடிக்காமலோ நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன், அவளுக்கு நான் புருஷன் தான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ உரிமையாக விட்டு கொடுக்காம பேசினார். இதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு சயின்ஸ் தான். அவரோட மனசை மாற்றிடுவேன் கண்டிப்பாக. படிப்படியாக அவரை நல்ல மனசை மாற்றி என்னை லவ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நான் கொண்டு போவேன் கண்டிப்பாக. அதுக்கிடையில் காவேரி அக்கா மட்டும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும். காவேரி அக்கா பற்றின எந்த விஷயமும் அவருக்கு காதுக்கு வராமல் இருக்கணும். அதே மாதிரி காவேரி அக்காவும் நேரில் வந்துடவே கூடாது. சப்போஸ் அவன் நேரில் வந்துட்டானா திருப்பி காவேரி அக்காவோட ஞாபகம் இவருக்கு வந்துடும், என்ன மறந்துடுவார். இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு நல்லா நடந்ததுன்னா போதும், நானே அவர் எல்லாமே பார்த்துக்குவேன், டேக் கேர் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்க. கரெக்டாக நிவினும் உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்ததுமே வந்துட்டு யமுனா எங்கே சாப்பிட்டீங்களா, சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நிவினும் சாப்பிட்லாம் எடுத்துவே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இன்னும் யமுனாவுக்கு பயங்கர குஷியாயிடும், சந்தோஷமாயிடுவாங்க. யமுனா இன்றைக்கின்னு பார்த்து அவங்களுக்கு மட்டும்தான் சமைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா நிவின்காக சமைப்பாங்கன்றது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் தனியாக கொஞ்சமாக சமைச்சிருப்பாங்க. உடனே யமுனா நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு என்கிட்ட அவர் வாயை திறந்து சாப்பாடு கொடுன்னு கேட்குறாரு. சாப்பாடு கொடுக்காமல் இருந்தால் எப்படி, நான் பட்னியாக கிடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஓடி போய் டைனிங் ஹாலில் எல்லாமே எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சுட்டு அவங்கள நிவினை வர சொல்லி அவங்க சர்வும் பண்ணுவாங்க. கரெக்டாக வந்துட்டு நிவினுக்கு இவங்க சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பரிமாறிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அங்கே வந்துடுவாங்க. டைனிங் ஹால் பக்கத்தில் பார்த்ததுமே பயங்கரமாக காண்டாயிருவாங்க. ஓ, என் பையனை நல்லா இவள் வளைச்சி போட்டான்னு நினைக்கிறேன். இவள் குடும்பத்துக்கே வந்துட்டு ஆம்பளைங்களை மயக்கிறது தானே வேலை. என் பையன்தான் கொஞ்சம் வந்துட்டு திமிராக வளைஞ்சு கொடுக்காம இருந்தான், இப்போ என் பையனும் மாற்றிட்டாளா பாரு, எப்படி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அவனுக்கு பரிமாறிட்டுருக்கான்னு. சாப்பாடு ஒன்று தான் என் பையன் என்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான், இப்போ அதுக்கும் ஆப்பு வச்சுட்டாளா, அதையும் கெடுத்துட்டாளா. விடவே மாட்டேனா இவளை. எப்படி என் பையனை வந்துட்டு இவள் அடைஞ்சிட்றான்னு நானும் பார்க்குறேன். இனிமேல் தான் என் சுயரூபத்தை நீ பார்க்க போகிறேன். இப்போ பார்த்ததெல்லாம் கம்மி தான், உன் அளவுக்கு நான் லோக்கலாக இறங்கி உங்கள் 2 பேத்துக்குள்ளே எப்படி மூட்டி விட்டு உங்களை சேர விடாமல் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என் பையனை பற்றி எனக்கு தெரியும். அவன் என்னை எப்படி அடித்தா எங்கே வந்துட்டு அவன் ஃபீல் ஆகுவான்னு நல்லாவே எனக்கு தெரியும். இப்போ இத்தனை வருஷம் நான் பெற்று வளர்த்திருக்கேன், அவனை பற்றி எனக்கு தெரியாதா, உனக்கு தான் தெரிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி ஜெயா பிளான் பண்ணிட்டு போவாங்க. அடுத்தது ராகினி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவாங்க. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, என்னப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உடனே பசுபதி கேட்பாரு, அங்கே என்னம்மா நடக்குது, எல்லாம் நம்ம பிளான் பண்ண பாரு, எல்லாம் நல்லபடியாக நடக்குதா, காவேரி சீக்கிரமாக அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாளா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கப்பா நீங்கள் வேறு
விஜய் இன்னும் காவேரி மேலே ஒரு அபிப்பிராயத்தில் தான்ப்பா இருக்கான். இவன் விட்டால் வந்துட்டு வெண்ணிலாவே வச்சுக்கிட்டு காவேரியை வந்துட்டு ஒரே வீட்டுக்குள்ளே வச்சு குடும்பம் நடத்துவான் போல இருக்கு. இவனை நம்ம கணக்கு போட்டதெல்லாம் அப்படியே தப்பாக இருக்குப்பா. காவேரி பின்னாடி தான் இன்னும் அவன் சுற்றிட்டு இருக்கான். காவேரி மேலே அவ்வளோ லவ் இருக்கும் போல், அவ்வளோ பாசம் இருக்கும் போல். இவங்களை பிரிக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்லைப்பா, ரொம்ப கஷ்டம்தான். அந்த லெட்டரில் கூட அவன் என்னென்னமோ எழுதியிருந்தான். வெண்ணிலா வந்துட்டு குணப்படுத்தி அவளை செட்டில் பண்ணி விட்டுட்டு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலான்ற மாதிரி காவேரிக்கு லெட்டர் எழுதியிருந்தான். அதையும் நான் கிழிச்சு போட்டுட்டேன். காவேரிக்கு பேச விடாமல் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கேன். பட் எவ்வளோ தூரம் நானும் கொண்டு போக போகிறேன்னு எனக்கும் தெரியலப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நான் கான்ட்ராக்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுமே காவேரி முகத்தில் அவ்வளோ ஒரு பீதி தெரிஞ்சுது. கான்ட்ராக்ட் விஷயத்தில் வந்துட்டு அவள் ஏதோ ஒரு சிக்கியிருக்கான்றது மட்டும் நல்லா புரியுது. அது என்னன்றது நம்ம தான்ப்பா கண்டுபிடிக்கணும். கான்ட்ராக்ட்னு வந்துட்டு அடிக்கடி அவர்கிட்ட சொன்னாலே வந்துட்டு அவள் ஒரு மாதிரி பீதி ஆகிறா. அவள் மூஞ்சில் ஒரு மரண பீதி தெரியுது. எதுக்கும் ரொம்ப பதட்டப்படுறாருப்பா. விஜய்க்கும் காவேரிக்கும் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்ற மாதிரி தெரியுது. அது என்னன்றது நீங்கள் கண்டுபிடிங்கப்பா. இங்கே அஜய் கிட்ட சொன்னால் அவன்லாம் கண்டுக்கவே மாட்டான். அவன் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஷார்ப்பாலாம் கண்டுபிடிக்க மாட்டான். இதை நீங்கள் தான்ப்பா எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இவங்களை ஒட்டு மொத்தமாக அழிகிறதுக்கு நம்மளுக்கு நல்ல எவிடன்ஸ் கிடைக்கும், நல்ல வாய்ப்பும் கிடைச்சி ஒரே அடியில் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணலாம். இப்போ வர வர அவங்க குடும்பமெல்லாம் இங்கே வந்து ரொம்ப கூத்தடிச்சிட்ருக்காங்கப்பா. அவங்க அக்கா கங்கா ஒரு பக்கம் வரா, அவங்க அம்மா அவங்க பாட்டி எல்லோரும் சாதாரணமாக இங்கே வந்துட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து கூத்தடிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வயிறை எரியுதுப்பா. நீங்கள் ஏதாவது பண்ணி அந்த குடும்பத்தை இங்கேருந்து துரத்தி கொடைக்கானல்லே கொண்டு போய் சேர்த்துருங்க எப்படியாவது. அதுக்கு தான்ப்பா நான் காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எல்லாம் பார்த்துட்றேம்மா. அதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் சும்மா இங்கே உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறியா? இங்கே உட்காந்துக்கிட்டே அங்கே எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்கே எப்போ என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் பற்றின எல்லா விஷயமும் எனக்கு காதுக்கு வந்துருச்சு. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. அன்பு விட்டு நான் எல்லாத்தையுமே வந்துட்டு விசாரிக்க சொல்லிட்டேன். இவங்களுக்குள்ளே ஏதோ கான்ட்ராக்ட் பற்றின விஷயம் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமா. அவங்க கல்யாண தண்ணியிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் நான் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை மட்டும் நான் கண்டுபிடிக்காமல் இருப்பேனா? அன்பு ஒரு பக்கம் வந்துட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காரு. தேடுறதுக்கான எல்லா எவிடன்ஸையும் கண்டுபிடிக்கிறதான சிவியராக வந்துட்டு இறங்கிட்டா. நான் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் இவங்களுக்குள்ளே இருக்க எல்லா ரகசியமான விஷயமும் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த விஜய் வந்துட்டு நான் நேருக்கு நேர் சந்தித்து அவனை கேட்காத கேள்வியை கேட்குறானா இல்லைன்னு பாரு. அவன் வந்துட்டு நான் கேட்குற கேள்வியில் அவன் என்கிட்ட திருப்பி பேசவும் கூடாது, என்கிட்ட எந்த வாளும் ஆட்டக்கூடாது. அவன் பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்லைம்மா. காவேரியை கூட நான் மன்னிச்சிடுவேன் பொண்ணுன்னு சொல்லி. ஆனால் அவன் என்னை கை வச்சுற அளவுக்கு போயிருக்கான். அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன். அப்பா இன்னும் அதை நான் மறக்கவே கிடையாது. நான் பார்த்துக்கிறேம்மா, நீ சந்தோஷமாக ஃபோனை வைன்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுவார்.